இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த நாள் குட் ஃப்ரைடேயில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வந்து நின்று இருக்கோம். 40 நாள் நிறைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நம்ம உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணோம். நல்ல எதிர்பார்ப்போடு கூட இருப்பீங்க. இந்த 40 நாள் முடிஞ்சிச்சு, ஈஸ்டர் வரும். அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண காரியங்களெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். கர்த்தர் அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் சில சகோதரிமார்கள் வந்திருக்காங்க. அவங்க இந்த பெரிய வெள்ளிக்கிழமை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதை நம்ம எல்லோரும் நம்ம பார்க்கலாமா? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயங்களிலே பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே தினத்திலே அவர்கள் மும்மணி தியானம் என்று அவர்கள் வைக்கிறார்கள். அதை குறித்ததான ஒரு டிஸ்கஷன் செய்யலாம் என்று இருக்கிறோம். பலரும் பலவிதமான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது தேவைதானா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக தம்மையே பலியாக கொடுத்து விட்டார். அவர் நம்முடைய நோய்களையும் பாவங்களையும் துக்கங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஆனாலும் அதை பற்றி பலரும் ஒரு அக்கறை இல்லாமல் இருப்பதை நாம் அறிகிறோம். கிறிஸ்தவர்களிலுமே பலரும் அதை பற்றி ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. ஆகவே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது குட் ஃப்ரைடே அன்று அந்த மும்மணி தியானம் கண்டிப்பாக அது தேவைதான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் கூறிய அந்த 7 வசனங்களை நாம் தியானிக்கும்போது நாம் எவ்வளவாய் அவரிடத்திலே அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறதாக, நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது. அவருடைய பாடுகளின் அகோரம், அவர் நம்மை மீட்பதற்காக கொடுத்த விலை கிரயம் எல்லாமே நாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த மும்மணி தியானம் நிச்சயமாக அவசியம். அதை அந்த நாளிலே, அந்த புனித வெள்ளியிலே அல்லது பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் அதை அனுசரித்து தியானித்தல் நமக்கு ஒரு பக்தி விருத்தியை, ஒரு அன்பு கூறுதலை நமக்குள்ளே கொண்டு வரும். அதற்கான காரணங்களை நாம் இப்போது சற்று தியானிக்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து ஒரு சமாதான பிரபாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமாம், ஏசப்பா என்ன சொன்னாங்க? என்னுடைய சமாதானத்தை கொடுப்பதற்காக நான் உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே பல 1000 வருடங்களுக்கு முன்னாவே ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி என்ன சொன்னார்னா, இதோ சமாதான பிரபு அப்படிங்கிறத பற்றி சொன்னார் இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவருடைய தீர்க்கதரிசனப்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதான பிரபுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த உலகமாக இருக்கிறதுனால நம்ம சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம் இல்லையா? பிள்ளைங்க, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, அவள் பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவோ நாம் என்ன செய்கிறோம், புத்திமதிகளை ஆலோசனை சொன்னால் கூட நம்முடைய வார்த்தைகளை பிள்ளைகள் இந்த காலத்தில் என்ன செய்யல, கேட்குறது இல்லை. அதனால் நாம் எப்படி வளர்ந்தோம், நாம் எப்படி வளர்க்கப்பட்டோம், ஆனால் நம்ம பிள்ளைங்க இப்படி நமக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறாங்களே, நம்ம சொல் வார்த்தை கேட்க மாட்டேங்காங்களேன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வேதனைப்படுகிறோம் இல்லையா? அப்போ அந்த வேதனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அவங்கள நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிற, உள்ளத்தை மகளே அப்படின்னு சொல்லிட்டு தேற்றிடுறாரு, சமாதானப்படுத்திடுறாரு. நம்ம ஒரு நம்பிக்கையெல்லாம் என் பிள்ளை ஒரு நாள் என்ன செய்வோம், திருந்துவான், கட்டாயம் திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிச்சுட்டு காணப்படுறோம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் தான் நினைச்ச உள்ளத்துல தர்றாரு. மற்றபடி உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம் அதுதான். உலகம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாம தான் என்ன செய்றாங்க, டிப்ரெஷன்ல போயிடுறாங்க, தற்கொலையில் போயிடுறாங்க இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இந்த ஆக்கினையை அவர் சிலுவையில் நமக்காக என்ன செய்தார், சுமந்துட்டார். அதனால்
நாம் அந்த பாடுகளை வேதனைகளை சுமக்க தேவையில்லை. கர்த்தர் நமக்காக அது எல்லாவற்றையும் சுமந்து சமாதானத்தை தந்தார். குடிக்கிற கணவன்மார் இல்லையா, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, இப்படி இன்னும் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் உலகத்தில் என்ன செய்திருக்கு, நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இல்லை. தொழிலில் நஷ்டம் இல்லையா, வறுமை, கஷ்டம், கடன் தொல்லை, இன்னும் நிறைய பாடுகளில். சரி, அதாவது உலகத்தில் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் அநேகம் இருக்குது இல்லையா. ஆமாம், குடிகார கணவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைங்க, தொழிலில் கஷ்டம் நஷ்டம் இல்லையா, பிள்ளைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் இல்லை, வேலை இழப்பு, இப்போ நிறைய அந்த மாதிரி காரியங்கள் நிறைய. கொரோனாவுக்கு பரவ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க, தொழிலில் நஷ்டமாகி போச்சு இல்லையா. இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண பிள்ளைங்கள்லாம் வேலை இழந்து தவிக்கிறாங்க. இருக்கிற வேலைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களோட மனசு எப்படி இருக்கும் பாருங்கள், சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் காணப்படுது. ஆனால் தேவன் ஒருவரை நோக்கி பார்க்கும்போது தான் இந்த சமாதானம் கிடைக்கும் இல்லையா. அழுகையோடு கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் நம்ம வரும்போது தேவன் என்ன செய்யறாரு, அளவு கடந்த சமாதானத்தை நமக்குள்ளாக என்ன செய்யறாரு, தருகிறாரு. நமக்குள்ள தரவும் செய்யறாரு. நமக்கு நம்மளால தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை அவர் தீர்க்கவும் செய்கிறாரு. நம்மளால முடியாது, அந்த பிள்ளைகளை இணைக்கவோ அல்லது அந்த பிள்ளைகளுக்கு திருத்தவோ நம்மளால முடியாது. தேவன் அதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்காரு இல்லையா. அந்த நாள்ல தேவன் என்ன செய்யறாரு, எல்லா பாடுகளையும் பிரச்சனையிலிருந்தும் ஒரு விடுதலை தந்து அவர் சமாதானத்தை அவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. சில சமயங்கள்ல பக்கத்து வீட்டாரோட அவங்களோட கூட நமக்கு சமாதானம் இல்லாமல் போயிடுது, ஒரு சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள். அதையும் ஆண்டவர் சரிப்படுத்தி நமக்கு சமாதானத்தை தருவார். ஆமாம், ஏன்னா நம்ம மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு சக்தி வரும்போது ஆண்டவர் மன்னிக்க வச்சு அந்த சமாதானத்தை தந்துடுறாரு. ஆமாம், அதுபோல் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் என்ன செய்தாரு, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சாரு. பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ரட்சிப்பு அப்படின்னா என்ன, விடுதலை. நம்ம இப்போ ஃபுல்லாக குடிப்பழக்கம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்துமே போதை பழக்கம் வந்துடுச்சு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட போதையில் அடிமையாக இருக்காங்க. வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்கங்க, பெரியவங்க எல்லாருமே போதை, குடிப்பழக்கங்கிறது ரொம்ப அதிகமாக இப்போ உலகத்தில் இருக்கு. அது அதுல இருந்து நம்ம விடுதலை வேணும். ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை தர போதுமானவராக அவர் ரட்சிக்கிறார். அதுல இருந்து அந்த பாவ பழக்கங்கள்ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், ரட்சிக்கிறார். மீறுதலின் நிமித்தமாக கூட அடிமையா தான் இருக்காங்க பிள்ளைங்க. அம்மா அப்பா சொல்ற கேட்கறதுல எதிர்த்து பேசுறது, அதுவே ஒரு பாவம் தான். அதுல இருந்து பிள்ளைங்க விடுதலை வேணும். பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் பாவத்திலேருந்து ரட்சிக்கிறாரு, ஆண்டவர் சமாதானத்தை தராரு. அது மாத்திரம் அல்ல, அதில் என்ன போட்டிருக்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சிலுவையின் பாடுகள் நிமித்தமாக நமக்கு நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் உயிருள்ளவராய் அவர் நடமாடி திரியும் போது அநேக வியாதியஸ்தர் என்ன செய்தாங்க, பிறவி குருடர் பார்வையடைஞ்சாங்க, ஊனமுற்றவங்க சுகமடைஞ்சாங்க. ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை வியாதி நிமித்தமாக வருகிற துக்கங்களையும் கூட அவர் என்ன செய்யறாரு, சுமந்து நமக்கு விடுதலை தரார். இதுல ரோகிகளை ஆண்டவர் சுத்தமாக்கினார். இதுல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும். என் மகா 12th எழுதுறப்போ ஒரு நாள் நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா, திடீர்னு அம்மா தலைவலி, ராத்திரி 12 மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறா, தலைவலின்னு படுக்கிறா. அப்போ தலைவலின்னு சொல்கிறப்போ அவள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா 12 மணி வரைக்கும். கொஞ்ச நேரத்தில் அவள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டா. அன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். அப்போ அவள் ஏம்மா பிறந்த நாளுக்கு வாக்கு தத்துவம் என்னன்னு அது நான் என்கிட்ட கேட்குறா 12 படுக்கிறதுக்கு முன்னால். அப்போது நாங்கள் கேட்கலாம் வெட்டலை, ஆண்டோட்டேருந்து ஒரு வசனம் வாங்குகிறோம். அப்போ அம்மா ஆண்டோட்ட சொல்கிறேன், அவர் தாவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிற வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் துக்கமான காரியமே இல்லை, நல்லா படிச்சுட்டு இருக்கிறா. திடீர்னு அவளுக்கு தலைவலியில் சிக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, ஆஸ்பத்திரியில் முடியாதுன்னு சொல்லி வெள்ளூர் கொண்டு போய் அவள் ஸ்கல்லில் ஏதோ ஒரு நர்வ் பர்ஸ்ட் ஆக போகுது, வெடிக்க போகுதுன்னு சொல்லி அவள் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி அங்கே ஆப்ரேஷன் ஆகி
அவள் வெளியே வரும்போது ஒரு புது சிருஷ்டியா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா Praise the Lord. அநேக பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு சாட்சியா. ஏன்னா அவர் தாமே நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அது மாத்திரம் இல்லை, சுகத்தை மாத்திரம் இல்லை, அவள் படிக்க அந்த +2ல் படிக்க முடியாதுன்ற பாடத்தில் கூட ஆண்டவர் சக்ஸஸாக என்ன செய்ய வச்சாரு, ஆமென். முடிக்க வச்சு அவன் நல்ல ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி PhD வரைக்கும் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனியில் அவள் நல்ல போஸ்ட்டில் என்ன செய்துட்டு இருக்கா, ஸ்தோத்திரம். வேலை பார்த்து அநேக ஆத்துமாக்களை அது நிமித்தம் கடவுளுக்குள்ள என்ன செய்துட்டு இருக்கா, சோதிக்கப்பட்டது நல்லது, சோதனையில் தாமே அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய தழும்புகளால நாம் நாம் குணமாகிறோம். வியாதிகள் பலவீனங்கள் வந்தாலும் கூட அப்படியே தழும்புகளால் நம்ம என்ன செய்யறோம், குணமாகிறோம். குணத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் ஆண்டவருடைய அந்த 7 வசனங்களையும், நான் அவர் சிலுவையிலே சொன்ன அந்த 7 வசனங்களையும் தியானிப்பது நிச்சயமாக நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகத்தான் அமையும். அதை நாம் கண்டிப்பாக நாம் நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு கூறுதல் நமக்கு அவசியம். இந்த பாடுகளை ஆண்டவர் எனக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கும் போதும் அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த வேளையிலும் ஆண்டவர் தம்மை வேதனைக்குள்ளாக்கிய பாடுபடுத்திய மக்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த கடைசி நேரத்தில் தமக்கு அருகிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த மனிதனுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று அவர் கூறுகிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ நேசிக்கிறார். கடைசி வேளையில் கூட, மரிக்கும் தருவாயில் இருக்கிற மனிதனுக்கு கூட அவர் ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உண்மைகளை நாம் தியானித்து பார்க்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த மும்மணி தியானம் நிச்சயமாக அவசியம். கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அதற்கென்று ஒரு நாளை நியமித்து அந்த ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிப்பது நமக்கு நிச்சயமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம கட்டாயம் நம்ம தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க தான் அவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறாரு. அதனால் நமக்கு கர்த்தர் அதுக்காக நமக்கு ஒரு நல்ல நாளை பெரிய வெள்ளிக்கிழமைன்னு ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதனால் அவருடைய பாடுகளை உணர்ந்து நம்ம அவர் நமக்காக அனுபவித்த துக்கங்களை நம்ம நினச்சி நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும் போது அந்த தெய்வீக சமாதானமும் தெய்வீக கிருபையும் நமக்குள்ளே என்ன செய்யுது, வருது. பூலோகத்தில் பாடுகள் மத்தியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம தேவனோடு கூட தைரியமாக என்ன செய்ய முடியும், ஓவர் கம் பண்ணி அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்ம ஓட்டத்தை ஜெயத்தோடு என்ன செய்ய முடியும், ஓடி முடிக்க முடியும். அதனால இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், நல்ல நாள். துக்க நாளா நம்ம அனுசரிக்க கூடாது. விடுதலையின் நாளாக, ஒரு விடுதலை நாள், ஒரு வெற்றி நாள். ஆமா, நம்ம பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரோடு கூட நம்ம இது பண்ணும்போது பாவத்திலிருந்து ஒரு வெற்றி தந்த நாள், ஒரு ஆக்கினையிலிருந்து நமக்கு ஒரு வெற்றி நாள். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை பரிகரிப்பதற்காக கொடுத்த விலை கிரயம் மிகவும் அதிகம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் பிதாவை நோக்கி அங்கலாய்க்கிற விதத்திலே சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதை அவர் பரிகரித்தார். இந்த ஒரு தியாகத்தை நாம் கண்டிப்பாக எண்ணி பார்க்க வேண்டும். அவர் இனிமேலும் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஏற்றதாக இந்த தியானம் நமக்கு பயனுள்ளதாக நிச்சயமாக அமையும். ஆகவே இந்த குட் ஃப்ரைடே அல்லது புனித வெள்ளி தியானங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர்தாமே இந்த டிஸ்கஷனை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம், நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் தேவன் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தால், நமக்காக அவர் என்ன செய்தால், நாம் அவருக்காக இனி நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம யோசித்து அவருக்குன்று நம்மை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை நீங்கள் இன்னும் பாவத்தில் இருப்பீங்கன்னா, இப்போ நாங்கள் பாவமான காரியங்களை ஒரு சில காரியங்களை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது இல்லையா, இன்னும் தவறான பாவ பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி எதுக்காலாம் அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு, அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஏன்னா
பாவத்தை அறிக்கையிடணும். அவருடைய இரத்தத்தினால என்ன செய்யணும்? விலைக்கரையமாக இயேசப்பா சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்திட்டாங்க இல்லையா? அந்த இரத்தத்தினால நம்ம மன்னிப்பு பெறணும். ஏன்னா வேதாத்தில் சொல்லியிருக்குது, இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆத்துமாவுக்காக பாவம் நிறுத்தி செய்கிறது இரத்தமே தான். அதனால தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக ஒரே தரம் என்ன செய்தார்? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் அதற்காக எதுவும் விளக்கரையும் பண்ண தேவையில்லை. அதனால் ஆண்டவர் சமூகத்தில், ஏன்னா பாவி அவர் நேசிக்கிறார். நம்ம இருக்கிற பாவத்தை தானே வெறுக்கிறாரு. ஏசப்பா நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? எங்களுடைய பாவத்தை முன்ற ரத்தத்தினால ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமாக வாழும்போது அவரோடு வாழ்கிற ஒரு நித்திய ஜீவனை இந்த உலகத்திற்கு பின்பு நமக்கு அவர் அருளி செய்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தை நாம் சந்தோஷமாக ஓட்டத்தை முடித்து பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை நினைக்கக்கூடிய அந்த புனித வெள்ளி என்கிற அந்த பெரிய நாளை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு நாளை குறித்து ஆண்டவரே 7 நீரோ ஆண்டவரே சிலுவையிலே சொன்ன 7 வசனங்களை குறித்த ஆண்டவரை தியானங்களை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய நன்மைக்காக நீர் பட்ட பாடுகள், நீர் அடைந்த துக்கங்கள், எங்களுடைய ஆண்டவரே நல்வாழ்வுக்காக நீர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஆண்டவரே, இவைகளையெல்லாம் நினைத்து ஆண்டவரே ஒரு முறை ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்தப்பா. அந்த பாடுகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் துக்கங்களை மாற்றுகிற உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து பலவீனங்களை மாற்றுகிற உம்முடைய கரத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஐயா பரிசுத்தமாகி ஆண்டவரே எங்களை அடிமைப்படுத்துகிற பாவங்களுக்கும் கோபங்களுக்கும் சாபங்களுக்கும் ஆண்டவரை வீணான காரியங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று அந்த மேலான பரலோக பாக்கியத்தை அனுபவிக்க ஆண்டவரே எங்கள் அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபையை தாங்கப்பா. அப்படியே எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் மரித்து விட்டீர், எங்களுக்காகவே நீர் சிலுவை சுமந்து விட்டீர், எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர், எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர் ஐயா. ஆகையினாலே இனி துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. அந்த நன்மையை அனுபவிக்க இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்வாழ்வு பெற நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரங்களிலே அவங்களை அர்ப்பணிக்கிறோம். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர உதவி செய்யுங்க. உமது நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களுக்காக ஆண்டவரே நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவரே மரித்து நீங்கள் உயிர்த்தெழுந்தீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிறையா இந்த பூமியில் உலாவின நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. துதிக்கிறையா இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசுகிற ராஜா. இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போதே தேவன் அவரை குறித்து உள்ள திட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய பெயரை சொல்லி அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு என்ன செய்தாங்க? வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாங்க. பிசாசின் கண்ணில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்தாங்க? குணமாக்குனாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்னாடி ஒரு திரளான கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றி போனாங்க. பின்பற்றி போகும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்தாங்க, நன்மை செய்தாங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இருந்ததுனால அவர் பெரிய காரியங்களை செய்து நன்மை செய்து பிசாசின் கண்ணில்
அகப்பட்ட எல்லாரும் என்ன செய்தாங்க, அவர் குணமாக்குறவராக இருந்தாங்க. அப்படி முடித்த பிறகு அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கும்போது தம்முடைய ஜனங்கள்கிட்ட தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் ஒவ்வொரு ஊருக்காக போகும்போது அவர் பின்னாடி என்ன செய்வாங்க, சீஷர்கள் போவாங்க. ஒரு சில இடங்களுக்கு அவரோடு கூட நெருங்கின பேதுரு, யோவான், யாக்கோப்பு என்ன செய்வாங்க, போவாங்க. அப்போ இப்படி நன்மை செய்துட்டு அப்படி அற்புதங்களெல்லாம் செய்துட்டு அவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இனி பிதாவின் சித்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17-19 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாச பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் பிரஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், அவர் நம்ம உலகத்தில் வந்தது என்னென்னா, எல்லாருடைய பாவத்தையும் தான் மேலே ஏற்றுக்கொண்டுட்டு என்னை என்ன செய்வாங்க, சொந்த ஜனங்களே என்னை என்ன செய்வாங்க, பிரஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுப்பாங்க, மரண ஆக்கினைக்குள்ள என்னை தீர்ப்பாங்க, அவங்க சிலுவையில் அறைந்து என்னை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரணத்தோடு அவர் முடிச்சிடலை. ஆனாலும் நான் 3ஆம் நாள் என்ன செய்திருவேன், உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. நடக்க போகிற தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை சொல்கிறாங்க. எல்லாம் பிரஜாதிகளுடைய கையில் கொடுப்பாங்க, அவங்க என்னை பரியாசம் பண்ணுவாங்க, வாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, அவர் பிரஜாதிடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு நம்பிக்கை, நான் 3ஆவது நாள் என்ன செய்வேன், உயிரோடு கூட எழும்புவேன். அதே மாதிரி பாருங்கள், எல்லாம் அந்த பிரஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க பரியாசம் பண்ணாங்க, நிந்தித்தாங்க, அவமதிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது இயேசு கிறிஸ்து பொறுமையோடு என்ன செய்தாங்க, சகிச்சாங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. என்னென்ன காரியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை நம்ம நினைவு நாளாக நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி நம்ம ஜீவிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ஆண்டை கூட நமக்கு கூட்டி கொடுத்தாங்க இல்லையா. ஆண்டவர் தேவன் இந்த உலகத்தில் அவரை அனுப்புனாங்க. அந்த அனுப்பின பிதாவின் சித்த நிறைவேறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. எதுக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ரோமர் 4:25, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லும்போது பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்து அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மரிச்சேன், கிறிஸ்து எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி 2:20 வாசிப்ப பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். பவுல் சொல்கிறாங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறாங்க. யார் அந்த கிறிஸ்து? யார்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்தாங்க தெரியுமா? சிலுவையில் மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தாங்க. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காக அவர் நமக்காக என்ன செய்தாங்க, மரிச்சாங்க. எபேசியர் 5:2 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நம்ம செய்த அக்கிரமத்துக்காக நம்ம மேலே அவர் இறக்க வச்சு நமக்காக மரித்தாங்க. பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக
பலியாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக அன்பு கூர்ந்து எனக்காக உனக்காக சிலுவையில் என்ன செய்தாங்க தெரியுமா? மரித்தாங்க. 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன செய்தாங்க? எழும்புனாங்க. நம்ம எப்படி இருந்தோம்? முன்னாடி தூரமாக இருந்தோம். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் வசனத்துலேருந்து நீங்கள் கடைசி வசனம் வரைக்கும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு கட்டாயம் நீங்கள் வாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக செய்த காரியத்தை இருக்கும் பாருங்கள். நாம் 12ஆம் வசனத்தில், அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் தேவனற்றவங்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், அந்நியராக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்ததுனால, அவர் சிலுவையில் சுமந்ததுனால என்ன செய்தாங்க தெரியுமா? தூரமாக இருந்த நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம சமீபமாயிட்டோம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு பிரிக்கப்பட்டுச்சு. அந்த பிரிக்கப்பட்ட உறவை, இழந்த மகிமையை, அந்த இழந்த தேவ திட்டத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்க தெரியுமா? உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திருந்தனா கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவத்திலிருந்து கழுவப்பட்டு நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். மரித்த நாம் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறோம். கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. 15ஆம் வசனம், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினாங்க. ஒரே மனுஷனாக இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட நம்மளை இணைத்துட்டாங்க. அவருடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் மரணத்தினால் அந்த இழந்த மகிமையும் இழந்த சாயலையும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? திரும்ப நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாகிறோம். அவரோடு கூட ஒரு தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டுட்டு வர்றோம். அந்த கிருபை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னை மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உனக்காக, எனக்காக இந்த சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க தன்னை சிலுவையில் மரிப்பதற்கு அவர் அர்ப்பணித்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. 2வது பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆண்டவர் நமக்காக எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுக்கிறது எதுக்கு? பாவத்துக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. அதை பாருங்கள், வேதவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னைக்கு வீட்டில் உட்காந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். இப்போ நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க பாருங்க. அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். நம்ம உலகத்தார் போல நம்ம கலங்க வேண்டியதில்லை, கண்ணீர் வெடிக்க வேண்டியதில்லை. முதலாவது நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடும்போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறாங்க? அவர் கூட கொடுக்குறாங்க. என்ன உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவைன்றது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இருப்பிட தந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம கவலைப்படுறோம்ல, நிறைய காரியங்களை கவலைப்படுறோம். போன வருஷமும் நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். என் பிள்ளைக்கு குழந்தை கிடச்சிருமான்னு நினச்சேன், திருமணம் கிடச்சிருமான்னு நினச்சேன், என் பிள்ளை என் கணவன் மனம் திரும்பிடுவாங்களான்னு நினச்சி நான் போராடி நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் என் மாப்பிள்ளை மனம் திரும்பலை, குடியை விட்டு விடுதலை ஆகலை, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படலை, கடன் பிரச்சனை இன்னும் மாறவே இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்களில் நீங்கள் அப்படியே சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? வீடு கட்டணும், வீடு கட்டலை, எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு, இன்னும் அவர் என்ன செய்ய மாட்டேங்காங்க? வீடை கட்டி தர மாட்டேங்கிறாங்க.
அப்படியே நமக்கு அது பயங்கரமான கவலைகள் இருக்குல்ல, நிறைய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததுனால, அவர் சிலுவையில் தரித்திரர் நமக்காக, உனக்காக, எனக்காக அவர் தரித்திரனானார். எதுக்காக தெரியுமா? உங்களை என்னை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு, ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் தரித்திரரானாக அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு நினைச்சுதாங்க ஒப்பு கொடுத்தாங்க. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. ரெண்டாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது சகல ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. எபேசியர் 1 நீ வாத்து பார்த்தீங்கன்னா, உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினால் நம்மளை என்ன செய்கிறாங்களா? ஆசீர்வதிக்கிறாங்க. மூன்றாவது பாருங்க, எபிரேயர் 9 14 சொல்லியிருக்குது, நம்ம தேவனுக்கு என்று சொல்லி ஊழியம் செய்கிறதுக்காக நம்மளை திருத்திருக்காங்க. எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். அவர் மெல்லாட்டுக்கடை, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நித்தியாவினால், தேவனுடைய திட்டத்தினால், அவருடைய வல்லமையினால் அவர் என்னச்சுதாங்க தெரியுமா? நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவருக்கு பின்னாடி அந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க? அந்த ஊழியத்தை செய்தாங்க. சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை செய்து முடிச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்தாங்க? தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியக்காரங்க போனாங்க, அடுத்த ஆண்டு ஒரு ஊழியக்காரர்களை எழுப்பிட்டு வர்றாங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து நிற்கிறது. நமக்கு முன்னாடி எத்தனையோ சாட்சிகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்கிறதுக்காக நம்ம மனசாட்சியை செத்த கிரியைகளை நம்ம சுத்திகரிப்பதற்காக அவர் தம்மைத்தாமே என்ன செய்தாங்களா? ஒப்பு கொடுத்தாங்களாம். 18 பாருங்க, அந்த முதலாம் உடன்படிக்கை ரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கு எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடு சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசப்போடு கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஏதாவது ஒரு மிருக ஜீவன்களை கொடுத்தாங்க, பலி செலுத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரு மீட்பை உண்டு பண்ணுறது மாத்திரமல்ல, அந்த மீட்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக நமக்காக என்ன செய்தாங்க? மறித்து நம்ம ஊழியம் செய்கிறதுக்குன்னு சொல்லி நம்மளை வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி அந்த ஊழியத்தை செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. 4வது பாருங்கள், எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக என்ன செய்தாங்களா? ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குறதுக்கு மாத்திரமல்ல, நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளை நல்ல எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்மளை வழிநடத்த தேவனாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 4வது, அவர் தம்மை மகிமையுள்ள சபையாக உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாங்க. சபை எப்போ ஆரம்பிச்சது? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பரலோகத்துக்கு ஏறி அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஊற்றப்படும் போது அங்கே சபை ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, விலையேற பெற்ற ரத்தத்தினால, மாசற்ற ரத்தத்தினால, குற்றமற்ற ரத்தத்தை அவர் சிந்தினதுனால ஒரு சபை என்ன செய்ச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. அந்த உருவாக்கப்பட்ட சபை தமக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி கரைதிரையற்ற பரிசுத்த
மனவாட்டிகளாக இருப்பதுக்குன்னு சொல்லி அந்த சபையை மாற்றுறதுக்காக பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக தம்மை தாமே நினைச்சுதாங்க ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நமக்கு பரிசுத்தமாக இருக்கணும், கரையற்ற பரிசுத்த மனவாட்டிகளாக நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன்னு சொல்கிறாங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சபை பரிசுத்தமாக நம்ம வாழணும். அதான் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு என்ன செய்திருக்கு, நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சபையை எடுத்துக்கொள்ளுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாங்க, மீண்டு வர போகிறாங்க. மரித்தாங்க, உயிர்த்தெழுந்தாங்க, 40 நாள் என்ன செய்தாங்க, பரலோகத்துக்கு போனாங்க. இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் என்ன செய்ய போகிறாங்க, வர்றாங்க. நம்ம மரித்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலை, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இனி ஒரு நாள் அவர் நம்மளை அழைக்க வர போகிறாங்க. அவர் அழைக்க வரும்போது பரிசுத்தமாக கரைதிரையற்ற ஒரு மனவாட்டிகளாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவர் என்ன செய்வாங்க, அவரை எடுத்துக்கொள்வாங்க. நம்ம மேகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நம்ம விருந்து சாப்பிட முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அதுக்காகவே தம்மை என்ன செய்தாங்க, அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு சபை பரிசுத்தமாக இருக்கணும், சபை நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், சபை வசனத்தில் விருத்தி அடையணும், சபை விசுவாசத்தில் பலப்படணும். இன்னைக்கு சபையில் அப்படி தான், ஏதோ நம்ம சும்மா நம்ம சபைக்கு போகிறோன்னு கிடையாது. சபையில் அன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில் நம்ம சேர்க்கப்படணும். சபைக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்படணும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் போய் ஜபாலயங்களில் போய் இதை வியாபார ஸ்தலமாய் நீங்கள் மாற்றாதீங்கன்னு சொல்லி சுத்திகரித்தாங்க. இன்னைக்கு சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாங்க. தமக்கு முன்னாடி கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டிகளாக மகிமையுள்ள சபையாக அவர் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாங்க. சபைக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்படணும், தேவ மகிமை வெளிப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தில் நம்ம என்ன செய்யணும், பலப்படணும். வசனத்தை நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம மாறணும், குடுக்கிறவங்களா நம்ம மாறணும், தேவனுக்காய் நம்ம ஊழியம் செய்கிறவங்களா நம்ம மாறணும். அதுக்காகவே தேவன் தம்மை என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. 5வது பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இது எல்லா சுவிசேஷத்துலேயும் கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், மார்க்கில் நீங்கள் பார்க்கலாம், லூக்காவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் ஒரு சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இயேசு அவர்களோடு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட விழித்தீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை ஜெபம் பண்ணுறாங்க. சீசலோடு சொல்கிறாங்க, இதுவரைக்கும் அவர் என்ன செய்யலை, நான் துக்கம் பண்ணுறேன், வியாகுலப்படுறேன்னு சொல்லவே இல்லை. அவரை கொலை செய்ய பண்ணாங்க, அமைதியாக வெளியே போனாங்க, அவரை இது பண்ணாங்க. இல்லை, அந்த டைம் வந்த பிறகு அங்கே போனோன்னு அவர் மறிக்க போனோம். அந்த மறிக்கும்போது அவர் மறிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யலை, அவர் வியாகுலப்படலை, மறிக்கிறதுக்காக அவர் துக்கப்படலை. நம்ம எல்லாருடைய பாவத்தையும் தேவன் அவர் மேலே விழ பண்ணினாங்க. கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை. நம்ம ஜெபிக்கிற ஜபங்க கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகலை, ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகலை. நம்முடைய பாவமே அவர் நமக்கு செவி கூடாதபடிக்கு அவர் முகத்தை என்ன செய்து மறைக்குது. நம்முடைய பாவம் மறைக்குது. நம்முடைய பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே விழப்பண்ணுது. இப்போ அவர் மேலே சுமத்தியாச்சு.
நம்ம செய்த எல்லா பாவத்துக்கையும் இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்துட்டிருக்கிற தேவாட்டுக்குட்டி குட்டியானவர் அவர் மேலே நம்முடைய பாவங்கள்லாம் அவர் விழ பண்ணும்போது அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுறது என்ன செய்யலை, தாங்கவே முடியல. அந்த நேரம் நம்ம பார்க்குறோம்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுறது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுறத அவரால் தாங்க முடியல. அப்போ அது எப்படி நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருத்தர் மரணத்தோடு கூட போராடிட்டு இருக்கும்போது அப்படியே போகும்போது நிறைய காரியங்கள் தோணும். இப்போ செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, இனி பார்க்க முடியாது. இனி இந்த உலகத்தில் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, மறிச்சிடும், அவ்வளோதான். நம்முடைய ஆவி ஆண்டவர்கிட்ட, நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம போயிடுது, நம்முடைய ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிடுது, சரீரம் மண்ணுக்குள்ளே போயிடுது. இனி யாரையும் நம்ம பார்க்க முடியாது, யாருக்காக நான் செயல்பட முடியாது. நான் இந்த உலகத்துலேருந்து அப்படியே என்ன செய்ய போகிறேன், கம்ப்ளீட்டாக நான் மறைக்கப்பட போகிறேன். மறக்கவும் செய்திருவாங்க. அவ்வளோ நம்ம அந்த போகிறோன்றத உணர்வு நமக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்குதுன்னா, எல்லாருடைய பாவத்தையும் என் மேலே சுமத்தும் போது அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுமே. இப்போ இதுவரைக்கும் நானும் பிதாவும் ஒன்றாவே இருந்துட்டு இருந்தோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்துட்டு இருந்தேன். இப்போ அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுறது என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியலையேன்னு சொல்லி தான் அந்த வேதனையை பார்த்து அப்படியே கொஞ்சம் துக்கப்படுறாரு, வியாகுலப்பட ஆரம்பிக்காரு. சீஷங்களை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எனக்காக நீங்கள் 1 மணி நேரமாக அதை விடுத்துருங்க, நீங்களும் சோதனை கூடாதபடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை, 3ஆவது தடவை ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே இதோ நான் வந்து உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். 42ஆம் வசனம் பாருங்கள். அவர் மறுபடியும் 2ஆவது தடவை, என் பிதாவே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது என்னை சொன்னாங்க. ஜெபம் பண்ணாங்க. 44 3ஆம் தடவை அந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய, இந்த பாதையில் நான் கடந்து போனால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதுன்னா நான் இதுக்கு அப்படியே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவர் அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, இனி நீங்கள் நித்திரை பண்ணுங்க, இதோ மனுஷகுமாரன் பாவிலுடைய கையில் என்ன செய்கிறது, ஒப்பு கொடுக்குற வேலை வந்தது. அருமையான தேவ பிள்ளைங்களே, நம்முடைய பாவத்தை அவர் மேலே ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் மேலே சுமத்தப்படும் போது அந்த பிதாவின் முகம் மறைக்கப்படுறதை தாங்க முடியாமல் அந்த வேலைக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த பாதையில் நான் போனால் தான் உண்டு அப்படின்னு சொன்னான். உங்கள் சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அவர் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. அருமையான தேவ பிள்ளைங்கள, நம்முடைய வாழ்க்கையில் கூட பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? எத்தனையோ குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடிட்டோம். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாததை நான் எதையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுனா என்ன, நம்ம விரும்பின காரியம் அப்படியே நடக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம விரும்பின காரியம் நடக்கவே நடக்காது. நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அது அப்படியே வெறுக்கிற காரியம்தான் நடக்கும். நேர் ஆப்போசிட்டாக தான் நடக்கும். நம்ம எதெல்லாம் வெறுக்கிறோமோ அதை விரும்ப வைப்பாங்க, எதெல்லாம் விரும்புகிறோமோ அதை வெறுக்க வைப்பாங்க. இதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு இயேசுக்கு அர்ப்பணிச்சாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் இருக்குது. அது 1 2 அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ண கடந்து போகலான்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி நம்ம இந்த குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடுறோமே, ஒரு சில தீர்மானங்கள் இருப்போம். ரோமர் 6:13-19 பார்த்திங்கன்னா, நம்முடைய சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். முன்னே நம்ம அடிமையாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம். இப்போ நம்ம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். 16ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக
பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா சரி, நன்மைக்கு எது நம்ம தேவனுக்கு ஏற்ற காரியங்களுக்கு, அவருக்கு பிரியமான காரியங்களுக்கு ஆனாலும் சரி, நம்ம எதற்கு கீழ்ப்படியும்படி, பாவத்துக்கு ஆனாலும் சரி, எதற்கு கீழ்ப்படியும்படி நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம். முன்னாடி நம்ம மாம்சத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்முடைய மாம்சம் விரும்பினு செய்துட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய அவயங்களை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு நம்ம தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்போம். 2வது பாருங்கள், ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. நம்ம நீதிக்கு அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமானதை நடப்பிக்கிறதுக்கு, பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறதுக்கு, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றதாக இருக்கிறதுக்கு, நம்ம தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமாக நம்ம இருப்பதற்கு, பரிசுத்தத்துக்கு என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தம்னு சொல்லி கேட்போம். 3வது பாருங்கள், ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 12:1 சொல்லு, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பரிசுத்தமாக வாழவங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வேறு எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டாம். நம்ம எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு தான் நம்ம கீழ்ப்படிவோம். பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்மளால் முடியலைன்னா முடியல, என்னால் முடியல, எனக்கு கிருபை தாங்கிட்டு சொல்லி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அழகாக நம்மளை நடத்துவாங்க. அழகாக நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போது வீட்டு காரியங்கள்னாலும் சரி, எதுலனாலும் சரி, நீங்கள் தொழில் செய்கிறதா இருக்கலாம், அல்லது படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலையினுடைய காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஜீவபலியாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. நம்ம ஒப்பு கொடுக்கறத ஒன்று தான் ஆண்டவர் என்ன செய்துட்ருக்காங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க. ஒரு வயதான தாயார், நான் புக்கில் வாசித்தேன், ஒரு மேகசினில் வாசித்தேன். அந்த வயதான தாயார் அவங்க தனியாக இருந்துட்டு வீடுகளில் நினச்சி அவங்க பருத்தி தோட்டம் போட்டு அந்த பருத்தி இதை விளைச்சலாக அதை விற்று அதுலேருந்து குடும்பங்களை நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு வீடு, அதை ஓலை கூரை போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு நாள் பார்த்தா நிறைய புழுவாக உள்ளே நிச்சயதான் வீட்டுக்குள்ளே உழுதான். அப்போ இப்போ இந்த புழு உழுந்துச்சுன்னா பருத்தி தோட்டமும் என்ன செய்திடும், அந்த பூவும் இதாகிடும், பருத்தி விவசாயமும் கெட்டு போயிடும். இப்போ வீடும் இப்படி வருதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்களா, ஒன்றுமே முடியலையா. யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு மருந்தடிச்சு எல்லாம் பண்ணி பார்த்தாலும் அப்படி இருந்துச்சா. ஒரு நாள் 3 நாள் உபவாசம் இருந்தாங்களா. உபவாசம் செப் பண்ணி, ஏசப்பா நான் உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் இந்த வீடை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த தோட்டத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு பலனை கிருபை எனக்கு தந்திருக்கீங்க, என்ன நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இப்படி நிறைய புழுவாக விழுந்துட்டு இருக்குது, எனக்கு என்ன செய்யணும் தெரியல, எல்லாம் நான் வச்சு நான் பார்த்துட்டேன், எங்கே எந்த கூடு இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியல, இப்படி உழுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்களா. பாருங்கள், ஜோம் பண்ணி முடிச்சுட்டு 3 நாள் உபவாசம் அந்த ஜோம் பண்ணிவிட்டு காலையில் வெளியே வர்றாங்களா. பார்த்தா அப்படியே புகையோ மேலே போகுதான். அதுக்கு பிறகு போய் அப்படியே நிறைய நேரம் போயிட்டு இருக்கிறான், பல மணி நேரங்கள். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த பூச்சி விடுறது நின்றுச்சான். நம்மளை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வேணும்னா, ஆண்டவரே என் பாவம் இதுக்கு தடையாக இருக்குதா, என்னுடைய பாவத்தினால இந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்குதா, என் பிள்ளைங்க பிரிஞ்சு வாழ்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, வியாபாரம் இல்லை, நஷ்டம், வியாதி,
அப்படி வந்துச்சுன்னா ஆண்டவர் முதல்ல என் பாவம் தடையாக இருந்துச்சுன்னா, என்னுடைய பாவத்தினால் இந்த வியாதி வந்துச்சுன்னா, என்னுடைய பாவத்தினால் இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா, என் பாவத்தை நீக்கி என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆவியாத்துமா சரீரத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்து பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தாங்க, நமக்காக ஒப்பு கொடுத்தாங்க, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ஒப்பு கொடுத்தாங்க, நம்ம ஊழியம் செய்கிறதுக்காக நம்ம தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக, சபையை தமக்கு முன்னாடி நிறுத்தி கொள்வதற்காக அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற ஒப்பு கொடுத்தாங்க. நம்மளும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வேலைக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களா ஆண்டவரே, நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தீங்களே, அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே 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 துதிக்கிறையா. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்கள்லாம் மன்னித்து கத்தாவே நீங்கள் விரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கென்று சொல்லி நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் கரைதரையற்ற பரிசுத்த மனவாட்டிகளாய் நாங்கள் திகழ்வதற்கு எங்களை சுத்திகரிப்பீராக. அப்பாவுமே துதிக்கிறோமே துதிக்கிற ராஜா. என் தேவன் இறங்குவீராக. நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தங்க ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் இப்படி சித்தத்தை செய்ய எங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சித்தத்தின் மையத்திலேயே எங்களை வைத்து ஆண்டவரே எங்களை நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறையா. அப்பா, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. வருகிற நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் திகழ்வதற்கு நீங்கள் கிருபை கொண்டிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பாமை துதிக்கிறையா. சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதியாவன் சொன்னீங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சிலுவையில் எங்களுக்காய் வைத்த இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய துக்கங்களுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக பிசாசின் வல்லமிலிருந்து விடுதலையாக்குவதற்காக நீ சிலுவையில் மறித்தீங்களே ராஜா. இன்றைக்கு நீங்க ஜீவிக்கிறீங்களே, வல்லமையை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக. அப்பா, உம்முடைய மகிமை குடும்பங்களில் வெளிப்படுத்த ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமே ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து உமக்கு மகிமையாய் எடுத்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை நீங்க கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். மகிமை குடும்பங்களில் வெளிப்படுத்த ராஜா. பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக ஆண்டவரே ஐயா. என்ன பிசாசினால கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை பெரிதாய் வெளிப்படுத்த ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீங்க. அந்த அற்புதத்தின் வல்லமை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கனத்தை துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்க நேச பிதாவே, ஆமீன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க, டிவிலையும் நீங்கள் பார்ப்பீங்க. அநேகருக்கு இதை நீங்கள் என்ன செய்யுங்க, அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் ஏதோ பெற்ற நன்மைகளும் தான் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்களும் ஆண்டவரை துதிக்கிறோம். இன்னும் இது ஜெப தேவைகள் ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவாங்க.